பூமாரி வேட்டி ஷர்ட் எப்படி இருக்கு எனக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு. நான் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டதே கிடையாது. சரி உங்க வீட்டில் எடுத்தாங்களான்ட்டு தான் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பழைய ட்ரெஸ்ஸே போய் போட்டுக்கிடுவேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது சரியா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க மாத்திக்கோங்க. அதுக்குள்ள நான் என்ன சொல்ல போறேன். ஆனா பாத்தியில ஒற்றுமைய உன் சாரி கலர்ல கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. யார் செலக்ட் பண்ணா? மலர் தான் செலக்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே கேட்கலங்க. ஆமா, என்ன சமையல் கட்டுல இருந்து அவ்வளோ வாசனை தூக்குது? அம்மா ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியாணின்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? நேத்தும் பிரியாணி தான் சாப்பிட்டோம், இன்னைக்கும் பிரியாணியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலாம் சொல்லுங்க, வேற ஏதாவது செய்ய சொல்லவா? எனக்காண்டி எதுவுமே ஸ்பெஷலாலாம் செய்ய வேணாம். எது இருக்கோ அதே சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வேணா கரும்பு எடுத்துட்டு வரவா? கரும்பா இருக்காங்க? அம்மா வாங்கி தான் வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். பூமாரி கரும்பு வேண்டாம். ஏய், இப்பதான் பூமாரி போய் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா அதுக்குள்ள நீ எடுத்துட்டு வந்து நிக்கிற. என்னது மாமா? இப்பதான் பூமாரி உங்களுக்கு கரும்பு வேணுமான்னு கேட்டா சரின்ட்டு நானும் சொன்னேன். நானே போய் எடுத்துட்டு வரேன்ட்டு சொன்னா. இங்க திரும்பி பார்த்தா நீ கரும்போட வந்து நிக்கிற. ஓ அப்படியா? அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க. வேண்டாம், அங்கே கொண்டு வச்சிரு. எங்களுக்கு வேணும்னா நாங்களே வந்து எடுத்துக்கிறோம். ஏய் பூமாரி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அவகிட்ட இப்படி கோவமா நடந்துக்கிடுற? கோவமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ கோவமா தான் நடந்துகிட்டு இருக்கான்ட்டு. உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டையா? சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஏன் பூமாரி கோவப்படுற? நீ வந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்க. என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீ தான் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பேச்ச பேசிட்டு தேவையில்லாத சிக்கல்ல என்ன மாட்டி விட பாக்குற. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, அதை அப்படியே விட்டுறேன். தேவையில்லாம நீ தான் பிரச்சனை பெருசுப்படுத்துற. சரி விடு, நீ அங்கேயே கொண்டு வச்சிரு. இல்லைன்னா அந்த டேபிள்ல வச்சுட்டு போ, நான் எடுத்துக்கிறேன். ஏ மலர், நீ கொடு என் கையில. ரெண்டு பேரும் என்ன இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிடுறீங்க? நாங்க இதுக்கு மேல கூட சண்டை போட்டிருக்கோம். அடிப்படி சண்டையெல்லாம் பிடிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அதெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் போலையே. இதுக்கே இவ்வளோ சண்டை போடுறீங்கன்னு கேக்குறீங்க. அது வேறையா? நீங்க உங்க வீட்டுல சண்டை போட்டதே கிடையாதா? இவ்வளாச்சும் பரவாயில்ல. ஷண்முலா இருந்தாலும் அவ்வளோதான், டெய்லி சண்டை தான். ஷண்மு அவளை கூப்பிடலையா? ம்ஹும். ஏன் கூப்பிட வேண்டினா? அவளுக்கும் கல்யாணம் ஆகி தலைப்பொங்கல் தானே. சும்மா இருக்கீங்களா? அம்மா காதுல விழுந்ததுன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கு இல்ல பூமாரி, அவளுக்கு யாரு இருக்கா? அந்த வீட்டுல தனியா தானே இருப்பா. அவளையும் கூப்பிட்டு இருந்தா அவளும் உங்க கூட சேர்ந்து நல்ல ஜாலியா இருந்திருப்பாள்ல. உனக்கு சாரி எடுத்தாங்கல்ல, அவளுக்கு எடுக்கலையா? அம்மா எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. வேற யாருக்கும் வீட்டுல எடுக்கல. தயவு செஞ்சு இதை பத்தி பேசாதீங்க. அம்மா காதுல விழுந்தா கண்டிப்பா டென்ஷன் ஆவாங்க. ஏய் பூமாரி, வாயே திறக்க கூடாதுன்னா எப்படி? அதுக்கு தானே கரும்பு தந்திருக்கோம், அதை சாப்பிட்டுட்டே இருங்க. வாயை திறக்காம ஆட்டோமேட்டிக்கா இருந்துருவீங்க. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சு என்ன? சாரி, ஏதாவது தப்பா நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு நான் ஜாலி மூட்ல தான் இருக்கேன். அப்பப்போ ஆங்கிரி பேர்ட் மூட்ல இருப்பேன். அப்போ மட்டும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிடாத சரியா? செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். மலர், வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு? சாரி. ஏய் பூமாரி, நல்லா இருப்ப. ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போய் சண்டை போடுங்க சரியா? நான் அங்க போய் கரும்பையாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்க அக்கா தங்கச்சி சண்டைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. சண்டைலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இங்கே இருங்க. நான் உட்காந்து சாப்பிடுறேன் பூமாரி. எனக்கு ஏதாவது ஒரு டப்பு மட்டும் தாயேன். இந்த கரும்புல சக்க வரும்ல. ஆமாங்க, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே டன். பூமாரி பேசாத மலர். நான் தான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுல. திருப்பி திருப்பி ஏன் வந்து பேசிக்கிட்டே இருக்க? என்னாச்சு பூமாரி? அவளால ஏதாவது சண்டையா? அவளாலலாம் ஒரு சண்டையும் கிடையாது. உன்னாலதான் சண்டை. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்க பேசக்கூடாதோ அங்க பேசக்கூடாது. தேவையில்லாம பேசணும்னா இப்படிதான் வரும். ஏன் பூமாரி, உன் அத்தை ஏதாவது உன்னை திட்டாங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க பவித்ரா சொல்றதை எதையுமே காது கொடுத்து கூட கேட்க விரும்பல. பூமாரியை பத்தி எனக்கு தெரியும். அவ தங்கச்சி பேசுறதுக்குலாம் நான் பொறுப்பு கிடையாது அப்படி இப்படின்னுட்டு அவங்க பேசிட்டாங்க. ஆனா இனிமே நீ அந்த மாதிரிலாம் பேசாத மலர். எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாரி பூமாரி, நான் உண்மையிலே நீ கிளம்புறேன்னுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். கூட 2 நாள் இருந்தால் நல்லா இருக்குமென்ட்டு. இப்படியெல்லாம் ஆகும்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. சரி விடு. நார்மலாக பேசு பூமாரி. நீ வந்ததுலேருந்து பேசாமல் இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இல்ல மலர், எனக்கும் கோவம் வரதானே செய்யும். நீ இந்த மாதிரிலாம் பேசி அத்தை ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? நானே அந்த வீட்டுக்கு இப்பதான் போயிருக்கேன். கொஞ்சம் கூட நல்ல பேர் வாங்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுல்ல. புரியுது. நானும் ஏதாவது தெரியாம தான் பேசிட்டேன். அவள் இருக்கிறத எனக்கு மைண்டில் வரவே இல்லை. டக்குன்னு பேசினதுக்கப்புறம் தான் அவன் நிற்கிறதே பார்த்தேன். முதல்ல பார்த்துருந்தா அந்த மாதிரி பேசியிருப்பேனா? நீ சாதாரணமா தான் பேசுற. ஆனா அவ அதை எடுத்துக்கிட்ட விதம் ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப பாரு, 2 நாள் அவ என்கிட்ட மூஞ்சி கொடுத்துக்கிட்டே பேச மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி நடந்துக்கிடுறா. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு. நேத்து பொங்கல் அன்னைக்கு கூட அவ நடந்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அண்ணின்னு கூட மதிக்க மாட்டேங்கிறா. ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறா. ஏற்கனவே அப்படிதான் பேசுவா. இருந்தாலும் இப்ப ரொம்ப கூடிடுச்சு தெரியுமா? நானே அவகிட்ட எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்கி நல்ல அண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
இருக்கேன். நீ இப்ப பார்த்து இப்படி பேசிட்டியே. நான் வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்கவா பூமாரி? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவகிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் ஒன்னும் பண்ணல. ஏதோ தெரியாம சொல்லிட்ட, அவ்வளவுதானே. விடு, ஃப்ரீயா விடு. பூமாரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நேரத்துல இருந்தே. ஏன் மலர், என்னாச்சு? இல்லை பூமாரி, சண்முக பற்றி நினச்சிதான் ரொம்ப கவலையாக இருக்குது. அவள் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாளோ தெரியலை. நம்ம இங்கே ஜாலியாக கரும்பெல்லாம் சாப்பிட்டு பொங்கலெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அம்மா காலையில் வடைலாம் சுட்டாங்க நேற்று. அப்போ கூட எனக்கு அவன் நினப்பு தான் வந்துச்சு. நான் மட்டும் வெளியே தான் சொல்லாம இருக்கேன், அம்மா காதுல விழுந்துரும்ட்டு. ஆனா எனக்கு ஃபுல்லாமே அவன் நினைப்பா தான் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்றா, என்ன பண்ணுவா அப்படின்னுட்டு. அவன் ஏன் இப்படி பண்ணா? அழகா நம்ம கூட இருந்திருந்தா அந்த பொங்கல் எவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கும். இப்படி பண்ணிட்டாளே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு பூமாரி. சரி விடு, அவ பண்ணது அவளுக்கு ரைட்டா இருந்திருக்கு, நமக்கு அது தப்பா தெரியுது. இருந்தாலும் அம்மாவும் கொஞ்சம் கோவத்தை விட்டுட்டு அவளை கூப்பிட்டுருக்கலாம். அம்மா கிட்ட நான் கேட்டேன், அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கேட்டியோ? என்ன கேட்ட நீ? அவ உங்க வரட்டும்னா கேட்ட? ஆமாம், அப்படிதான் கேட்டேன். அம்மா சரியான டென்ஷன் ஆயிட்டாங்க. அவள் மட்டும் இங்கே வந்து நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன், உனக்கு உன் தங்கச்சி முக்கியம் நினச்சின்னா அம்மாவை மறந்துடுன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னாங்க? ஆமாம், ரொம்ப கஷ்டமாயிட்டு. அதோட அந்த பேச்சை அம்மா கிட்ட எடுக்கலை. சரி விடு, அம்மா மனசு எப்ப மாறுதுன்னு பாப்போம். அப்பதான் நம்ம அவகிட்ட பேச முடியும். சரி விடு பூமாரி, நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதை மட்டும்தான் நினைக்கிறோம். சரி, குட்டி எங்க? அவ இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா. நேற்று இங்கே தான் இருந்தா. அக்கா வருவா அக்கா வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. நீ தான் நேற்று வரவே இல்லை. இல்ல, நேத்து அங்க இருக்கலான்ட்டு தான். சரி ஓகே, இருக்கட்டும். எப்படினாலும் 3 நாள் இருக்குல்ல, எப்பனாலும் வந்துக்கிடலாங்கிற நினைப்புல தான் இருந்தேன். சரி, உன் அத்தை என்ன புடவை எடுத்து வந்தாங்க? நீ நேற்று என்ன புடவை கட்டின? நேத்து நான் அத்தை எடுத்து வந்த புடவை கட்டல, வேற ஒரு புடவை என்கிட்ட ஏற்கனவே புதுசா இருந்துச்சு, அததான் கட்டினேன். இவ வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்காளா, அதனால அந்த புடவையை நான் தொட்டு கூட பார்க்கல. அதுக்கும் இதுக்கும் என்ன பூமாரி இருக்கு? நீ பேசாம எடுத்து கட்ட வேண்டின. வேண்டாம், எதுக்கு இப்ப? அதுக்கு வேற ஏதாவது சொல்லுவா. எங்க அம்மா எடுத்து வந்த புடவை மட்டும் வேணும், எங்க அம்மா வேணாமோ அப்படி இப்படின்னு பேசுறீங்க அக்கா தங்கச்சி அப்படின்பா. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப வாய் தான். நல்லா இருப்பேன். அவளை பத்தியும் பேசாத, அத்தையை பத்தியும் பேசாத. என் வீட்டுக்காரர் அங்கதான் இருக்காரு, அவர் காதுல இது விழவே வேணாம். அதுவும் கரெக்டு தான். நம்மளை பற்றி பேசுறதுக்கே 1000 விஷயம் இருக்கு. அவங்கள பற்றிலாம் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு? பூமாரி, இன்னைக்கு ஈவினிங் எங்கேயாச்சும் போகலாமா? நீ, நான், அம்மா, அப்புறமா உன் வீட்டுக்காரரு எல்லாரும். எங்க போலாம்? பீச். பீச்சுக்கா? சரி ஓகே, பார்க்கலாம். ஈவினிங் போல அவளுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னா போகலாம். அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்குறேன். ஃப்ரீயா இருந்தாருன்னா வேணா போகலாம். இன்னைக்கு என்னடி ஃப்ரீயாக தானே இருப்பாரு, பொங்கல் லீவு தானே. இருந்தாலும் அவர் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே தாண்டி இருப்பாரு. ரொம்ப தான் வேலை வேலை வேலைன்னுட்டு. ஐயோ, பணக்காரங்க தானே, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா ஒரு 2 நாள் ஒதுக்குனா என்னவா? அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் எப்பவுமே லேப்டாப் கைமா தான் இருப்பாரு. கஷ்டம் தான் உன் நிலைமை. ஆமா, அம்மா தானே மாப்பிள்ளை படிச்சிருக்கணும்னாங்க. அதான் இப்படிதான் இருப்பாங்க படிச்சவங்கனா. அதுவும் சரிதான். சரி வா, அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்களா என்னன்ட்டு. இல்லை இல்லை, இப்போதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி வா, ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஹெல்ப்பா? நெவர். நீ வேணா போய் ஹெல்ப் பண்ணிக்கோ. ஏன்டி? நான் அசையவே மாட்டேன்ப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா. நீ வேணா இந்த பூவையும் வச்சுக்கிட்டு இந்த புடவையும் கட்டிட்டு நகையும் போட்டு என்னன்னு ஹெல்ப் பண்ண போறியோ தெரியல, போய் பண்ணிக்கோ. அடி போடி,